ஸோ இப்ப ஆந்திர பிரதேஷ்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபோக் டான்ஸ் வந்து எஸ்எஸ் ரிலேட்டடா என்னெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணணும் ஒன் பை ஒன் வந்து பார்த்தலாம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா வீர நாட்டியம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இது நேம் பார்க்க வந்து என்ன தமிழ் நேம் மாதிரி இருக்கும். பட் இது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் வந்துன்னா ஆந்திர பிரதேஷ். இந்த பேரிலே இருக்கு வீரநாட்டியம். அப்ப டான்ஸ் ஆஃப் வந்துன்னா பிரேவரி. இது எங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா டு ஹானர் வந்துன்னா லார்டு சிவா. ஸோ இந்த இமேஜ் வந்துன்னா நான் வச்சுக்கேன் ரைட்டா. அப்ப வீரநாட்டியம் ரிலேட்டிவ் வந்துன்னா ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்த டான்ஸ் வந்து என்ன போலாம் புறா கதா. ஓரல் வந்து என்னன்னா ஸ்டோரி டெல்லிங் வந்து என்னன்னா டெக்னிக் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் வந்து தெலுங்கானா. இந்த ஃபோக் டான்ஸ் ரிலேட்டடா இருக்கிற ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்த்தோம் தசரா ஆர் வந்து சங்கராந்தி. தசரா சங்கராந்தின்னு வந்தாவே ரிலேட்டட் டு வந்து ஆந்திர பிரதேஷ் அண்ட் வந்து தெலுங்கானா வந்துடும். இதனை எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம், தசரா சங்கராந்தி ஆந்திர பிரதேஷ் அதுல ரிலேட்டடா இருக்கிற ஒரு ஃபோக் டான்ஸ் வந்து புறா கதம். இந்த புறா கதா எதை டிஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் ஈவன் இன் லைக் வந்துன்னா எபிக்ஸ் ராமாயணா மகாபாரதத்தை வந்துன்னா ஒரு ஸ்டோரி டெல்லிங் டெக்னிக்கா வந்து சொல்றதா வந்துன்னா புறா கதா இன் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா. ஓகே, அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னா டான்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா தப்பு நிருட்டியம் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த தப்பு மீன்ஸ் அது பேர்ல இருக்கு தப்பாட்டம் ரிலேட்டடா வந்து இந்த இமேஜ் பார்த்தாவே தெரியும். கையில வந்து என்னன்னா தப்பு வச்சு வந்து ஆடிட்டு இருக்காங்களே. ஸோ இந்த தப்பு நிருத்தியம் வந்து ஒன் ஆஃப் த பாப்புலர் டான்ஸ் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா. இந்த டான்ஸுக்கான பேர் வந்ததுக்கு காரணமே வந்து என்ன அப்படின்னா அவங்க வச்சிருக்கிற வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் தப்பு அப்படின்னு தப்பாட்டம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதனால வந்து இந்த பேர். அப்ப தப்பு நிறுத்தியம் அப்படின்னு சொன்னாங்க இன் ஸ்டேட் ஆஃப் வந்து என்னன்னா ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்து இம்பார்ட்டன் வந்து பாமகல்பம். ஸோ இந்த இமேஜ் வந்து நான் வச்சேன் கைண்ட் ஆஃப் வந்து ஒரு குச்சிப்புடி டான்ஸ் இல்ல பரதநாட்டியம் டான்ஸ் மாதிரியே இருக்கும். ஆனா பட் இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோக் டான்ஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா. இது கன்சிஸ்ட் ஆஃப் ரெண்டு இருக்கும், டான்ஸ் இருக்கும் அதோட சேர்த்து வந்துன்னா டிராமாவும் இருக்கும். இதை யாரு வந்து என்னன்னா கிரியேட் பண்ண அப்படின்னா சித்தேந்திர யோகி. ஜஸ்ட் வந்து ஒன்லைனா நோட் பண்ணிக்கிற வேண்டியது. கிரியேட்டட் இஸ் டிவோஷனல். இந்த டிவோஷனல்ஸ் தான் இன்னும் வந்து 17th சென்ச்சுரி. ஜஸ்ட் ஒரு ஒன்லைனர். இது லுக் லைக் வந்து குச்சிப்புடி அண்ட் பரதநாட்டியம் பட் நாட்டை வந்து கிளாசிக்கல் டான்ஸ். இந்த அளவு தெரிஞ்சுதான் மோர் தன் எனஃப் ரைட்டா. ஸோ அடுத்து வந்து புட்ட பொம்மொழு. இந்த பேர்ல வர இதெல்லாம் நீங்க வந்து என்னன்னா மிஸ் பண்ண மாட்டீங்கன்னா பொம்மொழு அப்படின்றது லூ அப்படின்னு போட்டு வந்தாவே நம்ம ஆந்திர பிரதேச தெலுங்கானான்னு சொல்லிட்டு ஈஸியா பிக் பண்ணிடலாம் ரைட்டா. ஸோ அதனால இந்த மாதிரி இது கேட்க மாட்டாங்க. பட் நான் வச்சுக்கேன் புட்ட பொம்மொழு பார்ட் ஆஃப் வந்தேன் அப்படின்னு பார்த்தோம் ஆந்திர பிரதேச ஒரு ஃபோக் டான்ஸ். அது எங்க ஃபேமஸா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் வெஸ்ட் கோதாவரி டிஸ்ட்ரிக்ட் அது மாதிரி தனுகா ரீஜன். இதுல வந்து இந்த இமேஜ் பார்த்தாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரைட்டா. ஸோ அடுத்து இம்பார்ட்டன் வந்து தப்பெட்டா குல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லூ அப்படின்னு வந்தாவே வந்து ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா அப்படின்னு ஞாபகத்துல வச்சுங்க. இது ரொம்பவே வந்து ஒரு ரிதமிக் டான்ஸ். இந்த இமேஜ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இதை பெர்ஃபார்ம் ஆர் ஹானர் டு இன்வோக் வந்து ரெயின் கார்டை வந்து என்ன ஹானர் பண்றதுக்காக செலிப்ரேட் பண்றாங்க. இந்த தப்பெட்டா வந்து என்ன குல்லு அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா. ஸோ அடுத்து இம்பார்ட்டன் வந்து போனலு. அகைன் இதுல லூ இருக்கிறதுனால வந்து ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானால வந்து நான் வச்சுக்கேன். எக்ஸாம்ல கேக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூ அப்படின்னு வந்துட்டாவே வந்து யூ கேன் ஹேவ் வந்து ஹிண்ட் லைக் ஆந்திர பிரதேசா இருக்கலாம் இல்ல தெலுங்கானாவா இருக்கலாம் ரைட்டா. ஸோ இந்த டான்ஸ் ரொம்ப ஃபேமஸ். ஃபீமேல் டான்சர் வந்து என்னன்னா ஒரு ரிதமிக் பீட்ஸ் அண்ட் பிளஸ் வந்துன்னா பேலன்ஸ் பார்ட் ஆன் தியர் ஹெட். ஆக்சுவலி இந்த இமேஜ் பாருங்க, இவங்க தலையில வச்சிருக்கிற பானையை வந்து சேம் டைம் பானையும் வந்து பேலன்ஸா இருக்கணும். அட் த சேம் என்ன பண்ணுவாங்கன்னா டான்ஸும் வந்து ஒரு ரிதமிக் பீட்டுக்கு ஆடுவாங்க. அது ரிலேட்டடா இருக்கிற வந்து ஃபோக் டான்ஸா போனலு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரைட்டா. ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் பாத்திரம் ஸோ திம்ஷா அகைன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரைபல் வந்து என்ன அப்படின்னா செலிப்ரேட் பண்ற வந்து ஒரு ஃபோக் டான்ஸ். என்ன ட்ரைபல் அப்படின்னு பார்த்தோன்னா போர்ஜா கேஸ்ட் ஆஃப் உமன் இன் ஆந்திர பிரதேஷ். ஸோ இந்த இமேஜ் அகைன் அண்ட் அகைன் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப திம்ஷா அப்படின்னு வந்தாவே ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற ஒரு கேஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா போர்ஜா. இவங்க செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபோக் டான்ஸா வந்துன்னா திம்ஷா அப்படின்னு ஞாபகத்துல வச்சுங்க. ஓகே, அடுத்து போயிடலாம். ஸோ அடுத்து இம்பார்ட்டன் வந்துன்னா கோலநெல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டான்ஸுக்கு இன்னொரு பேர் வந்துன்னா கோலாட்டம். இந்த டான்ஸ் என்ன சொன்னா ஒரு ஸ்டிக் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கையில வந்து பாருங்களேன், இந்த இமேஜ் பார்த்தாவே தெரியும். கையில வந்து என்னன்னா ஒரு ஸ்டிக் வச்சு வந்துன்னா ரவுண்டா வந்து ஆடிட்டு இருக்காங்களே. அப்ப எப்படி ஞாபகத்துல கோலநல்லு லூ அப்படின்னு இருக்கு ரிலேட்டட் டு வந்து ஆந்திர பிரதேஷ் இருக்கலாம். இது என்ன ஒரு ஸ்டிக் டான்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் வந்து கோலாட்டம். எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு நான் சொல்லணும் ரைட்டா. ஸோ அவ்வளவுதான். ஓகே, அடுத்த டான்ஸ் வந்து போலாம். ஸோ இந்த டான்ஸ் வந்து பாருங்க விலாசனி நாட்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் தேவதாசி. ஸோ நம்மளோட தமிழ்நாடு பரதநாட்டியம் ஒன்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தேவதாசி ஆட்டம் தான் சொல்லுவாங்க. லேட்டர் வந்து சேஞ்ச் இன்ட்டு வந்து கிளாசிக்கல் டான்ஸ்னால நிறைய பேருக்கு நம்மளுக்கு தெரியுது. பட் இந்த விலாசனி நாட்டியம் வந்து ஒரு ஃபோக் டான்ஸ் ரீஜனல் லெவல்ல இருக்கனால ரொம்ப ஃபேமஸ் கிடையாது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ரைட்டா. இப்ப விலாசினி நாட்டியம் ரிலேட்டட் டு வந்து என்னன்னா தெலுங்கு ரீஜன் அப்படின்னு வந்தாவே ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா வரும். இதுக்கு இன்னொரு பேர் வந்து தேவதாசி டான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் தட். ஓகே, அடுத்து இம்பார்ட்டன்ட் போறோம். அடுத்து வந்து என்னன்னா லம்பாடி டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய நீங்க வந்து யூடியூப் ஷார்ட்ஸ்ல கூட வந்து இந்த டான்ஸ் வந்து பார்த்திருக்கலாம். ஸோ இந்த டான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் பஞ்சாரா கம்யூனிட்டி வந்து செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தா டு இம்ப்ரெஸ் காட் ஃபார் வந்து ஹுட் ஹார்வெஸ்டுக்காக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க ரைட்டா. ஸோ இந்த இமேஜ் வந்து நான் வச்சுக்கோங்க.
ரொம்பவே இம்பார்ட்டன்டான வந்துன்னா அது ஃபேமஸான டான்ஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் வந்து ஆந்திர பிரதேஷ். லம்பாடி யார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாரா கம்யூனிட்டி அப்படின்னு வருவாங்க ரைட்டா. ஓகே, அடுத்து போயிடலாம். ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்துன்னா கலபம் ஃபோக் டான்ஸ். இந்த டான்ஸ் லுக் லைக் வந்துன்னா ஒரு பரதநாட்டியம் ஆர் வந்து என்னன்னா குச்சிப்புடி டான்ஸ் மாதிரி இருக்கும். பட் ஆனா வந்துன்னா இது வந்து ஃபோக் டான்ஸ். இந்த இமேஜ் வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுங்க ரைட்டா. இதுல என்னன்னா சிங்கிள் பிளே தான் இருக்குன்னு சொல்லுவாங்க, மோனோ பிளே. அதாவது மெயின் கேரக்டர் அவங்க தான் வந்து என்னன்னா ஃபுல் ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. இதோட வர சின்ன சின்ன கேரக்டர்லாம் வந்து லெஸ் சிக்னிஃபிகண்டா இருக்கும். இதுல டான்ஸ் இருக்கும், டிராமா இருக்கும், வித் மோரல் ஃபார் வந்துன்னா ஆடியன்ஸ் காமிக்கிற மாதிரி வந்து இவங்களோட வந்துன்னா டான்சிங் இருக்கும் ரைட்டா. ஸோ கலபம் ரிலேட்டட் டு என்ன ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்து போயிடலாம். ஸோ அடுத்து வந்து என்னன்னா கோபி டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோபி டான்ஸ் ஆல்சோ ஃபேமஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் வந்துன்னா கோஸ்டல் ரீஜன் இன் ஆந்திர பிரதேஷ். இந்த டான்ஸ் வந்து என்ன அப்படின்னா எப்போ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா சங்கராந்தி ஃபெஸ்டிவலை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டைம் வந்து வீட்டை கிளீன் பண்றது, அதே மாதிரி கோட்டையாட்டு எல்லாத்தையும் டெக்கரேட் பண்றது. இது வந்து ரங்கவல்லியால டெக்கரேட் பண்றது. இந்த கோலம் இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரங்கோலின்னு சொல்லுவோம், இல்ல ரங்கவல்லி அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் அது மட்டும் தான் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்ப கோபி டான்ஸ் ரிலேட்டட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ரைட்டா. ஓகே, அடுத்து போலாம். ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்துன்னா பத்துக்கம்மா அப்படின்னு ஒரு டான்ஸ் இருக்கும். இந்த டான்ஸ் என்ன அப்படின்னு பாத்துக்கம்மா ஃபெஸ்டிவல் ஆஃப் வந்து ஆந்திர பிரதேஷ்ல வந்து செலிப்ரேட் பண்றது. இதுக்கு தமிழ்நாடு ஈக்குவலன்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த முளைப்பாரி ஆட்டம்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து இங்க பாத்துக்கம்மா இன் ஸ்டேட் ஆஃப் வந்து ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு இருக்கு ரைட்டா. ஓகே, அடுத்து போயிடலாம். சோ அடுத்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா தண்டாரியா டான்ஸ். இந்த டான்ஸ் யார் செலிப்ரேட் பண்ணுவாங்க? கோந்து ட்ரைப். இவங்க எங்க இருக்காங்கன்னா ஹைதராபாத் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்காங்க. இந்த டான்ஸ் அகைன் வந்துன்னா ஸ்டிக் வந்து என்ன டான்ஸ் சொல்லுவாங்க. கையில பாத்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு விதமா ஸ்டிக் வச்சு வந்து என்னன்னா ஆடிட்டு இருப்பாங்க ரைட்டா. சோ அதனால இந்த டான்ஸுக்கு வந்து ஸ்டிக் டான்ஸ் சொல்லுவாங்க. யாரு செலிப்ரேட் பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா கோந்து ட்ரைப். இந்த ஸ்டேட் ஆஃப் வந்து ஹைதராபாத். அப்ப என்ன சொல்லலாம், ஆந்திரா அண்ட் தெலுங்கானா ரிலேட்டடா இருக்கிற ஒரு ஃபோக் டான்ஸ் வந்து தண்டாரியா டான்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும் ரைட்டா. சோ அடுத்து இம்பார்ட்டன்ட் மாதுரி டான்ஸ் ரொம்ப ஃபேமஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரால வரும். சோ இது என்னன்னா யாரு செலிப்ரேட் பண்ணா மாதுரி ட்ரைப் தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதுரி ட்ரைப் எப்ப செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா ரெய்னி மந்த், அதாவது ஹிந்து கேலண்டரோட வந்து என்ன ஸ்ரவணா. சோ இந்த மந்த்ல வந்து என்ன அப்படின்னா செலிப்ரேட் பண்ற டான்ஸ் வந்து மாதுரி டான்ஸ். இது செலிப்ரேட் பண்றது யாருன்னா மாதுரி ட்ரைப். இதுல போத் மென் அண்ட் உமன் வந்து என்னன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சோ இந்த இமேஜ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், ரெண்டு பேருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ரைட்டா.